இந்த சிங்கம் படத்தில் விவேக் வந்து விஜயகுமார்ட்ட சொல்லுவார், உங்கள் பையன் எனக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தார், ஆனால் என்னை விட பெரிய ஆஃபீஸர் ஆகிட்டார், நான் இன்னும் அதே இடத்துலையே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நீ ஏன் அப்படியே இருக்குன்னு கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சுருக்க அந்த பலசர கடைக்கு ஒரு ஃபோன் போட்டு இது வந்துச்சா அது வந்துச்சான்னு கேளுன்னு ஒரு 10 ஃபோன் போட்டு கேட்பார். அதே இது சூர்யா உள்ளேருந்து வந்தோடனே அவர்கிட்ட கடைக்கு பொருள் வந்துருச்சான்னு கேளுப்பா அப்படின்னோடனே அவர் ஒரு ஃபோன் போட்டு ஒரே ஃபோன் போட்டு 10 விஷயத்த சொல்லுவார். விவேக் வந்து 10 ஃபோன் போட்டு 10 விஷயத்த சொல்லுவார். சூர்யா வந்து ஒரு ஃபோன் போட்டு 10 விஷயத்த கேட்டுட்டு சொல்லுவார். அது மாதிரி தான் இருக்குது இப்போ நம்ம தமிழ்நாடு. ஏன்னா கடந்த 2021 தேர்தலில் போட்டியிடுறப்ப திமுக கிட்டத்தட்ட 505 வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க. இப்போ சமீபத்தில் ராஜ்யசபா உறுப்பினராக வேட்புமனு தாக்கிறப்ப நம்ம அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து கொடுத்த 505 வாக்குறுதியில் வெறும் 66 வாக்குறுதிகள் தான் இதுவரைக்கும் திமுக அரசு நிறைவேற்றியிருக்கு அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. பல்வேறு அரசியல் அவங்களுக்குள்ளே ஒரு இது இல்லை. நாங்கள் சொன்னதில் வந்து 70% நிறைவேற்றிட்டோன்றாரு, ஒருத்தர் 80%, ஒருத்தர் 98%, அப்புறம் 96%. எந்த ஒரு புள்ளி விவரமும் ஒரு நிலையானதாகவே இல்லை. இப்போ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ தேர்தல் அடுத்து 2026 தேர்தல் வர்றதுனால இப்போ ஒரு கனவுகள் மெய்ப்படும் அப்படின்னு சொல்லி அடுத்த 5 வருஷத்துக்கு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் இவ்வளோ வீடு கட்டுவோம், இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். இந்த சிவாஜி படத்தில் ரஜினி சொல்லுவார் பார்த்தீங்களா, நாங்கள் வந்தாங்கன்னா இப்படி இருக்கிற உங்கள் ஊரை இப்படி மாற்றிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஏற்கனவே ஒரு 5 வருஷம் கொடுத்துட்டோம். இதில் எந்த அளவுக்கு பெருசாக மாறி இருக்குன்னு நமக்கே எல்லாமே தெரியும். கண்டிப்பான முறையில் அவங்க சொன்னதை விட அதிக வருமானம் வந்திருக்கிறது ஒரே ஒரு விஷயம்னா அது வந்து டாஸ்மார்க் மட்டும்தான். டாஸ்மார்க்கில் ஒரு இலக்கு வைக்கிறாங்க, அந்த இலக்கை தாண்டி அதிகமான விற்பனை வருது. மற்ற எதுலேயுமே அவங்க சொன்னதவே செஞ்சதில்லை. இனி அது சொல்கிறத தாண்டி எங்கே செய்ய போகிறாங்க? அதை தாண்டி அடுத்த 5 வருஷத்துக்கு நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோன்னு சொல்கிறாங்க. மக்கள் தான் சிந்திக்கணும். ஒரு அரசாங்கம் அப்படின்னா ஒரு விஷயத்த சொன்னோம்னா அது 10 விஷயம் நமக்கு செஞ்சு கொடுக்கணும். அதுதான் ஒரு அரசாங்கத்தோட வேலை. ஆனால் அவங்க சொன்ன விஷயத்தையும் செஞ்சு கொடுக்க முடியல. இதுக்கடுத்து அடுத்த தேர்தல் வாக்குறுதிக்கு போயிட்டாங்க. மக்கள் சிந்திங்க. புதிய தலைமுறை வாக்காளர் சிந்தித்து வரப்போகிற தேர்தலில் யார் வந்தால் உண்மையில் நமக்கான ஒரு முன்னேற்றம் இருக்கும்னு யோசித்து வாக்களிக்கணும். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.